வணக்கம். இன்றைய கைடன்ஸுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போற அந்த முக்கிய மாற்றத்தை பற்றி தான் இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்துதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில சைன்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். விடிய காலையில ஒரு காக்கா இல்லைன்னா மைனாவை ஜோடியா இருக்கத பார்த்திருந்தா, அப்புறம் ப்ளூ கலர் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸ நீங்க போட்டிருந்தீங்கனாலோ இல்லைன்னா உங்களுடைய அந்த நிறங்கள் உங்க கண்ணுல அடிக்கடி பட்டாலும், அப்கோர்ஸ் நான் கூட ஒயிட் தான் போட்டிருக்கேன். அடுத்தது ஓல்டு போட்டோஸ், ஓல்டு லெட்டர்ஸ் அதெல்லாம் வந்து தற்செயலா உங்க கையில கிடைச்சிருந்தாலும், அப்புறம் 22211155 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருந்தாலும், இந்த தகவல் உங்களுக்காகத்தான். தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்த 48 மணி நேரம் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய கடந்த கால நபர் உங்களை தொடர்பு கொள்ள அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஆனா அதனுடன் ஒரு எச்சரிக்கையும் கார்ட்ஸ்ல தெரியுது. நம்ம கிட்ட வந்திருக்க கார்ட்ஸ் நைட் ஆஃப் கப்ஸ், தி லவ்வர்ஸ், 7 ஆஃப் வாண்ட்ஸ், ஸ்ட்ரென்த், தி ஹெரோஃபன்ட், அப்புறம் தி மேஜிஷியன். இவை எல்லாமே ஒரு உணர்ச்சிகரமான ஒரு போராட்டத்தையும் கடைசியில நீங்க எடுக்க போற ஒரு புத்திசாலித்தனமான முடிவையும் குறிக்குது. இன்றைக்கு உங்களுடைய மனநிலை இப்போ நீங்க ஒரு விதமான குழப்பத்துல, அதே சமயம் ஒரு ஆழ்ந்த அமைதியிலையும் இருக்கிறீங்க. யாரோ ஒருவருக்காக காத்திருந்த நீங்க இப்போ நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிற மனநிலைக்கே வந்துட்டீங்க. உங்களுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. சரிங்க, அடுத்த 48 மணி நேரத்துல உங்களுடைய மொபைலுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜோ இல்ல கால் வரலாம். அது உங்களுடைய முன்னாள் காதலர் அல்லது பிரிந்த ஒரு டியர் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். நைட் ஆஃப் கப்ஸ் சொல்ற மாதிரி அவங்க மிகவும் அன்பாகவும் வருத்தத்தோடையும் பேச முயற்சிப்பாங்க. ஆனா தி லவ்வர்ஸ் கார்டு இது ஒரு முக்கியமான சாய்ஸ் அப்படிங்கறத உணர்த்துறாங்க. அவங்க மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர விரும்புவாங்க. ஆனா பழைய காயங்கள் இன்னும் ஆறவில்லை. 7 ஆஃப் வாண்ட்ஸ் காட்டுறது மாதிரி நீங்க உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறீங்க. அவர்கள் சொல்வதை அப்படியே நம்பிடாதீங்க. கொஞ்சம் நிதானமா இருங்க. அந்த நபரோட நோக்கம் என்ன அப்படிங்கறத ஆராயறது ரொம்ப அவசியம். நீங்க மீண்டும் அந்த பழைய வலியை அனுபவிக்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஸ்ட்ரென்த் கார்டு உங்களுடைய மன வலிமையை பாராட்டுறாங்க. நீங்க இப்போ ரொம்பவே மெச்சூர்டா ஆயிட்டீங்க. அதாவது எமோஷனல்ஸ் அதுக்கு அடிமையாகாம அறிவால முடிவெடுக்கிற ஆற்றல் இப்போ உங்ககிட்ட இருக்கு. தி ஹைரோஃபன்ட் கார்டு வந்து இந்த உறவுல ஏதாவது கமிட்மெண்ட் இல்லைன்னா பாரம்பரியமான சிக்கல்கள் இருக்கிறத குறிக்குதுங்க. சமூகம், அதாவது சொசைட்டி இல்லைன்னா ஃபேமிலி சார்ந்த தடைகள் கூட மீண்டும் எழலாம். இந்த நபர் மாறல, சூழ்நிலை மட்டும்தான் மாறி இருக்கிறது அப்படிங்கறது உண்மைய உணருங்க. இந்த மேஜிஷியன் கார்டு உங்களுடைய கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க நினைச்சா இந்த உறவை மீண்டும் உருவாக்கலாம், இல்லனா நிரந்தரமா டாட் வைக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு தேவையான அனைத்து கருவிகளுமே உங்ககிட்ட தாங்க இருக்கு. ஓல்டு பர்சன் வர்றதுனால உங்களுடைய பிரசன்ட் நிம்மதி கெடாம பாத்துக்கோங்க. ஒருவேளை அவங்க மன்னிப்பு கேட்டு நீங்க மன்னிச்சிடுங்க, ஆனா மீண்டும் உள்ளே விட வேண்டுமா அப்படிங்கறத யோசிங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்றத கண்டிப்பா காது கொடுத்து கேளுங்க. அது உங்களை எப்பவுமே தப்பா வழி நடத்தாது. இந்த 48 மணி நேரம் உங்கள் பொறுமையை சோதிக்கும் காலமாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் கொடுத்துடாதீங்க. உங்களுடைய பவுண்டரிஸ ரொம்பவும் தெளிவா அவங்களுக்கு உணர்த்துங்க. நீங்க இழந்த உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்ககிட்ட மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இது. பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய பாடத்தை கற்க தூண்டுகிறது. பழைய நினைவுகள் உங்களை வாட்டலாம், ஆனா எதிர்காலம் பிரகாசமா இருக்கு. உங்களுடைய கனவுகள்ல அந்த நபர் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு பொருளாதார ரீதியாவோ இல்லனா தொழில் ரீதியாவோ நீங்க இப்போ முன்னேற வேண்டிய நேரம் இதுங்க.
மற்றவர்களுடைய ஆலோசனையை விட உங்களுடைய மனசாட்சியின் குரலே சிறந்தது. இந்த மாற்றத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு புதிய மனிதராகவோ மனுஷியாகவோ உருவெடுப்பீங்க. மொத்தத்துல இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க பெற்றுக்கொள்ளவும் பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துறதுக்காகவும் கமெண்ட்ல ஐ எம் ரெடி ஃபார் த ட்ரூத் இல்லனா 1111 என்று பதிவிடுங்க. இன்றைய அஃபர்மேஷன் உங்களுக்கு என்னன்னா, நான் மன வலிமை மிக்கவள், சரியான நபர்களையும் சரியான வாய்ப்புகளையும் மட்டுமே என் வாழ்க்கையில் ஈர்க்கிறேன், என் நிம்மதியே என் முதல் முன்னுரிமை அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு பொதுவான ரீடிங் அப்படிங்கறதுனால இதுல சொல்லப்பட்டிருக்க எல்லாமே எல்லாருக்குமே அப்படியே பொருந்தாதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப துல்லியமான பலன்களை பெறணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர். இன்றைக்கு உங்களுக்கான பொன்மொழி என்னன்னா, கடந்த காலம் என்பது ஒரு பாடம் மட்டுமே, அது தங்கும் இடம் அல்ல. கதவை தட்டுபவர் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டின் அமைதியை கெடுக்க அனுமதிக்காதீர்கள். வாழ்க வளமுடன். உங்களுக்கு தேவையான தெளிவு கிடைத்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.